Hello, Vanakkam and welcome back, Makkale. This is your SR on SR Sound Vlogs with a new another interesting vlog. What is going to be so interesting today? Today is supposed to be day 4. It's September 14th. Actually, the day was not that efficient according to me because we had a cheat meal. அண்ட் செகண்ட் செஷன் கார்டியோ கூட பண்ண முடியல. பட் இட்ஸ் ஓகே. நான் போகும்போது ப்ரிஃபரபுளாக நிறைய ப்ரோட்டீன் இன்டேக் எடுக்கலாம்னு நினச்சி தான் போனேன். பட் அங்கே போனக்கம்மா ஹேட் சம் கிரேவிங்ஸ். நேற்று மை டின்னர் மீல் வாஸ் நாட் குட், பட் இட்ஸ் ஓகே. ஸோ அதை பற்றி நம்ம நிறைய யோசிக்கும் போது என்ன ஆகும்னா, நெக்ஸ்ட் டே அவ்வளோ ப்ரோக்ரெசிவாக இருக்காது. ஸோ உங்களோட அடுத்த நாள் வில் நாட் பி தட் ப்ரோக்ரெசிவ். இட்ஸ் ஓகே டு ஹாவ் ஒன் சீட் மீல் ஃபார் அட்லீஸ்ட் 10 days once. இன்னைக்கு டே வில் மேக் இட் அ பெட்டர் குட் எஃபிஷியன்ட். ஸோ லெட்ஸ் சி இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு வில் வெயிட் அண்ட் சி. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மீல் ஆஃப் தி டே கைஸ். ஆம்லேட், வாட்டர்மெலன் ஜூஸ். ஸோ இந்த வாட்டர்மெலன் ஜூஸோட இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, நான் அதை ஃபில்டர் பண்ண மாட்டேன். ஸோ வித் சீட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி அப்படியே குடிச்சிடுவேன். ஸோ அதில் இருக்க ஃபைபர்ஸ் எதையும் மிஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதை அப்படியே அரைச்சி குடிச்சிடுவேன். இல்லைனா கட் பண்ணி அப்படியே சாப்பிட்டுறது. ஸோ இன்னைக்கு we are going to have ஆம்லேட் அண்ட் வாட்டர்மெலன் ஜூஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளஸ்ட் மேரினேஷன். பிகாஸ் எனக்கும் இன்றைக்கி டைம் இல்லை அண்ட் ரொம்ப சீக்கிரமாக என்ன மேரினேட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1/2 kg சிக்கன், ginger garlic paste, needed salt கொஞ்சம், tikka curd. Important ingredient of this marination is oregano. ஸோ oregano கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஸ்பைஸ்க்கு தேவைப்படுற அளவு சில்லி ஃப்ளேக்ஸ். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் தேவை. ஸோ நான் ரொம்ப லைட்டாக தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ நீடடோ அது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைம் ஆட் பண்ணிக்கிறேன், எலுமிச்சை பழம், கொஞ்சம் ஆலிவ் ஆயில். அப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒர்க் அவுட் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது யூ திங்க் இது இப்படி மாற்றலாம் எதாவது இருந்தால், வாட் எவர் யுவர் தாட்ஸ் ஆர் தேர், ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செக்ஷன் பிலோ. நவ் வில் சி ஆர் லஞ்ச் மீல் ப்ரிப்பரேஷன். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இது மார்னிங் மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன். ஸோ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு, ஸோ இதில் நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றினா ஸ்லோ குக் பண்ணால் சிக்கன் நல்லா டெண்டராக இருக்கும். நம்ம நிறைய ஆயில் யூஸ் பண்ணாததுனால ஸ்லோ குக் இஸ் தி பெஸ்ட் ப்ராசஸ். 20 minutes பாயில் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஃப்ரையாக இருக்கும் சிக்கன். ஸோ யுவர் சிக்கன் இஸ் ரெடி. 150 grams ரைஸு, பருப்பு பொடி ஒரு 20 grams, கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம், ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் லைட்டாக. இதுதான் ஃப்ளேவர் ரைஸ். $250 grams of chicken. Third meal of the day. As I said, எல்லா வீடியோ சொல்லிட்டு இருக்கேன், ப்ரிஃபர் ஈட்டிங் இன் பவுல்ஸ். ஸோ நிறைய சாப்பிட்ற ஃபீல் இருக்கும். அண்ட் சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்து ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் மறக்காமல் வந்து சொல்லுங்கள். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:45 ஆகுது. ஸோ செகண்ட் செஷன் ஒர்க் அவுட் போயிட்டுருக்கேன். பாக்ஸிங் கிளாஸ் போயிட்டுருக்கேன். வீடியோஸ் எடுக்க முடியாது. ஸோ நம்ம என்ன செய்யலாம்னா கேலரி ட்ராக் பண்ணிவிட்டு எத்தனை கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சுக்கலாம். ஈவினிங் செஷன் ஒர்க் அவுட் முடிஞ்சாச்சு. வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல, பட் கேலரி கவுண்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எத்தனை கேலரி பர்ன் பண்ணியிருக்கேன்ட்டு. ஹை இன்டென்சிட்டிவ் இன்டர்வல் ட்ரைனிங் இந்த மோடில் தான் பாக்ஸிங் கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன். த ஒர்க் அவுட் டைம் வாஸ் 1 hour 13 minutes 38 seconds. Okay, total calorie burnt was 872. The range of heartbeat was around 109 to 176. So this is the reason why I love my boxing class. Actually this is the reason why I love my boxing class. நம்ம ஒரு கார்டியோவில் ஒரு த்ரெட்மில் மேலே ஓடும்போது லெவல் மேலே நம்மளால் புஷ் பண்ண முடியாது மீன்ஸ் தட் ஓன்ட் பி இன்ட்ரெஸ்டிங். புஷ் பண்ண மாட்டோன்னு கிடையாது. பாக்ஸிங் ஆர் ஸ்விம்மிங் எதாவது எடுத்துக்கிட்டிங்கனாலும் இட்ஸ் அ ஸ்போர்ட். ஸோ கார்டியோ செஷனை வந்து நீங்கள் 90% ஸ்போர்ட்டாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதிரி பர்சிஸ்டண்ட்டாக டெய்லி போகிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கும். அட் தி சேம் டைம் போட் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு தெரியாமல் யர் கார்டியோ வில் பி குட். ட்ரைங் டு லூஸ் வெயிட், ப்ளீஸ் செலக்ட் அ ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி ஆஸ் எ கார்டியோ செஷன். த்ரெட்மில் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் யூ குட் கோ ஆன் த்ரெட்மில் ஆர் ஒரு ஜாலி வாக் ஒரு கார்டியோ ரோட்டில் பார்க்கில் எங்கே வேணால் பண்ணலாம். இட்ஸ் வீக்லி த்ரைஸ் கூட பண்ணலாம். அட்லீஸ்ட் வீக்லி த்ரைஸ் யூ ஷுட் ஹாவ் அ ஸ்போர்ட்ஸ் செஷன். தட் வுட் பி அ பிட் இன்டென்சிவ். ஸோ அட் தி சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா யூ லவ் டூயிங் தட் ஸ்போர்ட். ஒரு ஸ்போர்ட்டை கற்றுக்கிட்ட மாதிரி கூட இருக்கும். திஸ் இஸ் தி லாஸ்ட் மீல் ஆஃப் தி டே. எக் தோசை. ஒரு தோசை மேலே 5 முட்டை, 5 egg whites and 1 yellow. Yes guys, that is all for the day. I hope you love this video and this video should be informative. If you want more such interesting content, do not forget to like, share, subscribe to SS1 Vlogs. This channel is not only about fitness. இதெல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லா வீடியோ பாருங்கள். எந்த வீடியோ பிடிச்சாலும் do not forget to like, share, subscribe to SS1 Vlogs. Be happy, keep smiling and stay tuned to SS1 Vlogs. Bye.